தலைவலியா, இருதய படபடப்பா, மூட்டு வலிகளா, உடல் பருமனா, சுகர், பிபி தொந்தரவுகளா, கருப்பை பிரச்சனைகளா, மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்புகள். ஒரு நாள் பயிற்சி, அடிப்படை பயிற்சி, டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ பயிற்சிகள் சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் இங்கு தினமும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை அக்குபஞ்சர் சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. தொடர்புக்கு ஹீலர் எம் கோமதி, MIU, MD அக்யூ அவர்கள். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷன் நம்பர் 60B1, செகண்ட் மூகாம்பிகை நகர், கணபதி, கோவை. முன்பதிவிற்கு 9784515549 மற்றும் 9698851127. வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி. ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரியா தேவி வந்திருக்கிறாங்க. நம்மக்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. அவங்க வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களோட கருத்துக்களை கேட்போம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், என் பேர் பிரியா தேவி. நான் தஞ்சாவூர்லேருந்து இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன் கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனில். பார்த்திங்க அப்படின்னா நான் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். ஸோ பிஎட் லைனில் ஃபிசிக்ஸு. நான் யோகாவை தனியாக எம்எஸ்சி படித்தேன். ஸோ அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் மனசுக்கு அமைதியாகவும் இருக்குது. தஞ்சாவூரில் சென்டரே வச்சு நடத்திட்டுருக்குறோம். எல்லா ஸ்கூல்ஸுக்கும் அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி எடுத்துகிட்ருக்கோம். இப்போ காலேஜஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோம். அதோடையும் சேர்த்து நம்மளோட கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷன் நம்ம அக்குபஞ்சரையும் கொண்டு போய் நம்ம மக்களுக்கு சேர்க்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் மாதிரி நம்ம எடுத்துட்ருக்குறோம். ஸோ இனிமேல் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு வரும். நீங்கள் மேடமை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மருத்துவ செலவை நம்ம குறைச்சிட்டு நமக்கு நாமளே நல்ல ஆரோக்கியமாக சாப்பிட்டு நல்லா தூங்கி நிம்மதியாக இருக்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். பிரியாதேவி வந்து யோகாவில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறதுனால இன்றைக்கி நான் ஒரு முத்திரையும் ஒரு யோகாவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்காக சொல்லித்தர சொல்லியிருக்கிறேன். அதையும் பண்ண சொல்லுவோம். அதையும் பார்த்துட்டு நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். நீங்கள் வந்து நோய்கள் இல்லாமல் நிம்மதியாக ஆனந்தமாக இருந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதையும் பார்ப்போம். நோய் எதிர்ப்பு சக்திக்கு பார்த்தீங்கன்னா உணவுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா வைட்டமின் சி இருக்கிற உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும். ஆரஞ்சு, எலுமிச்சை, அப்புறம் வந்து நெல்லிக்காய், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். க்ரீன் டீ வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் பூண்டு, மிளகு, இஞ்சி, இதெல்லாமே வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதை விட மஞ்சள் தூள் வந்து நமக்கு ரொம்பவே ஒரு அருமையான ஒரு உணவு. மஞ்சள் தூள் வந்து நீங்கள் எல்லா உணவுகள்லையுமே வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மஞ்சள் கட்டை வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இன்னும் வந்து ரொம்பவே உடம்புக்கு வந்து நல்லது. குளிக்கும்போது கூட கடைசியாக முடிக்கும்போது பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த கடைசி 2 மகு குளிக்கும்போது அந்த தண்ணியில் அந்த வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு கடைசியில் குளித்து முடிக்கும்போது பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெளியிருந்து வர்ற பாக்டீரியா, வைரஸ் இது எல்லாத்தையும் எதிர்த்து உள்ளே போகாமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீ பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள், அதாவது கல்யாணம் நடந்தாலும் சரி, ஒரு டெத் ஆகிருந்ததுனாலும் அங்கே வந்து மஞ்சளை தான் முன்னிலை வச்சு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு வந்து ஒரு கிருமி நாசினியாக அந்த மஞ்சள் வந்து இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்துன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக நம்ம கண் முன்னாடியே இருக்கிற உணவுகள், இதையெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. முடவாட்டுக்கால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மலை பிரதேசங்கள்ல எல்லாம் கிடைக்கும். ஊட்டி இங்கே எல்லாம் இருக்கும். அந்த கிழங்கு வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதை சூப்பு வச்சு சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 4000 நோய்கள் குணமாகும். அதோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிழங்கு அது. அதையும் வந்து வாங்கி நீங்கள் சேர்த்துங்க. அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நம்ம ஊரில் எளிமையாக கிடைக்கக்கூடிய அந்த சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வந்து வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்பவே அருமையாக அதிகரிக்கும். பப்பாளி வந்து ரொம்ப நல்லது. பப்பாளி வந்து நமக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய உணவு. அதையும் எடுத்துக்கோங்க. வெளியிலிருந்து வர்ற பாக்டீரியா, வைரஸ் மற்ற எது வந்தாலும் நல்லா அடித்து துரத்தி விட்டுரும். நிம்மதியாக நோய்கள் இல்லாமல் இருக்க முடியும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி அவ்வளோ அருமையாக இருப்பீங்க. அடுத்த வீடியோவில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற முத்திரையை பார்ப்போம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நம்ம யோகாசனத்தில் முக்கியமான ஆசனம் தாடாசனம் பண்ணலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான ஆசனம்.
இதை நீங்கள் பண்ணிவிட்டு தினசரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 2 கால்களை ஒன்று சேர்த்துக்கணும். 2 கால்களுக்கு இடையில் 3 இன்ச்சு ஜூலில் 11 ஷேப்பில் கால் வச்சுக்கணும். 2 கைகள் தொடையை ஒட்டி ஜாயினில் இருக்கணும். ஆசனம் செய்யும்போது 2 கால்களோட அக்குப்ரெஷர் பாயிண்ட்டு நம்மளோட ஃபிங்கர்ஸில் இருக்குது. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் மெதுவாக அக்குப்ரெஷர் பாயிண்ட்டு நமக்கு நாமளே யோகாசனத்திலையும் நம்ம செய்கிறோம். 2 கால்களை குதிகால்களை நல்லா தூக்கி இருக்கணும். மீதி 5 விரல்களும் பூமியை நோக்கி ப்ரெஷர் கொடுத்துருக்கணும். 2 கைகள் மேல் நோக்கி போகும். 2 கால்களோட ஃபிங்கர்ஸை மேல் தூக்கும் போது 2 கைகளும் மேல் நோக்கி 2 காதுகளை ஒட்டி இருக்கணும். குதிகால்களை நல்லா தூக்கி இருக்கணும். 2 உள்ளங்கைகள் நல்லா மேல் நோக்கி இருக்கணும். மெதுவாக மூச்சு இழுக்கணும். ஸ்டொமக்கு நல்லா உள்ளே போகணும். மெதுவாக மூச்சு ரிலீஸ் பண்ணணும். மூச்சு விட்டுக்கிட்டே 2 கைகளும் மெதுவாக கீழ் நோக்கி மூச்சு இழுத்துக்கிட்டே 2 கைகளும் மேல் நோக்கி போகணும். ஒரு நிமிஷம் ஒரு 10 கவுண்டு மனசில் கவுண்ட் பண்ணிக்கோங்க. மெதுவாக மூச்சு விட்டுக்கிட்டே 2 கைகளை கீழ் நோக்கி கொண்டு வரணும். 2 கால்களும் 11 ஷேப்பில் இருக்கணும். யோகாசனம் எப்போ செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய அதிகாலை 5லேருந்து 6 மணி. நமக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு 1/2 hour இந்த ஆசனம் மட்டும் ரெகுலராக செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய முக்கியமான 2 உறுப்புகள் சுருங்கி விரியும் தன்மையை கொடுக்கும். நல்லா பசி எடுக்கும். குழந்தைங்களுக்கு ஹைட் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட் ஆகும்போது கூணம் இருக்கிறவங்களுக்கு அந்த முதுகு தண்டு ஸ்ட்ரைட் ஆகும்போது கூணமும் குறையும். ஆசனங்கள் எப்பொழுது செய்யும் பொழுதும் தரையில் செய்யக்கூடாது. ஒரு விரிப்பின் கீழே தான் செய்யணும். நம்மள்ட்ட யோகா மேட் இருந்தால் யோகா மேட் போட்டுக்கலாம். இல்லை ஏதோ ஒரு டவலு ஒரு பெட்ஷீட் இந்த மாதிரி ஒரு கீழே யோகா மேட்டு போட்டு அது மேலே தான் நம்ம செய்யணும். ஒரு காற்றோட்டமான இடம் இருக்கணும். ட்ரெஸ் கோடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்டுக்கிற உடைகள் பருத்தி ஆடையாக இருந்தால் நல்லது. காட்டன் உடைகளை சேர்த்து ட்ரெஸ் கோடு ரொம்ப லூஸ்னஸாக ஃப்ரீயாக போட்டு செய்யணும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.